இஸ்ரேலியர்கள் இலங்கையில் நிலம் வாங்குறதுக்காக நிறைய அத்தாட்சிகள் இருப்பதாக இலங்கையில் வாழ் இஸ்லாமியர்கள் குற்றம் சாட்டுகிறாங்க. இங்க இலங்கையில இப்ப நடக்கிற விஷயம் தான் அன்னைக்கு பாலஸ்தீனத்திலையும் நடந்தது. அந்த நாட்டின் குடிமகனா இருக்கக்கூடியவர்கள் வெளிநாட்டில் வேலை செய்வாங்க, அங்க குடியிருப்பாங்க. அவர்கள் மூலியமாக இடத்தை வாங்கி பின்னால தனக்கு முழுமையாக்கிக்கிறது. அங்கதான் இங்க நடந்திருக்கு. இலங்கையில கிழக்கு கடற்கரை பகுதிகளில் இஸ்ரேலியர்கள் போதை மருந்தை விற்பனை செய்து காவல்துறையிடம் மாட்டிருக்கிறாங்க. இலங்கையில தன்னுடைய செயல்பாடுகளை மொசாத் அதிகரிக்கிறதுக்கு எதுவும் திட்டங்கள் இருக்கிறதா? நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் தண்டர தமிழ். இலங்கைன்னு சொல்லும் பொழுதே எல்லாருக்கும் தோன்ற ஒரு விஷயம் அங்க இருக்கக்கூடிய ஒரு இயற்கை தான். இயற்கை வளம் இன்றளவும் இலங்கையில நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். இலங்கையில திடீர்னு இஸ்ரேலியர்கள், அதாவது யூதர்கள் இடத்தை வாங்குவதாக செய்திகள் வெளிவந்த வண்ணமாக இருக்கிறது. இந்த செய்தியை வெளியே கொண்டு வருது இலங்கையில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் தான். ஏன் திடீர்னு இலங்கையை நோக்கி இஸ்ரேலியர்கள் படையெடுக்க காரணம் என்ன? இலங்கையில நிலம் வாங்குவதற்கு என்ன காரணம்? இந்த வீடியோல நாம பார்க்கலாம். இலங்கையில இப்பதான் யூதர்கள் வராங்களா, இதற்கு முன்னாடி கிடையாதா அப்படின்றலாம் கிடையாது. கிட்டத்தட்ட இரண்டாம் உலகப் போருக்கு முன்னாடியே அங்க யூதர்கள் இருந்ததற்கான சான்றுகளை நம்ம வரலாற்றுல பார்க்க முடியும். சோ இதற்கு முன்னாடியே யூதர்கள் இலங்கையில இருந்திருக்கிறாங்க. இதுல மாற்று கருத்து கிடையாது. கடற்கரை குறிப்பிட்ட சில இடங்கள், இந்த மாதிரி இடங்கள்ல அவர்களுடைய வழிபாட்டு தலங்கள், அவருடைய கலாச்சார பண்பாட்டு இடம், இந்த மாதிரி பல இடங்கள்ல அவங்க இருக்கிறாங்க. சுற்றுலா பயணிகள் நிறைய பேர் வராங்க. அந்த இடங்களை பார்க்கும் பொழுது இலங்கை எல்லாருக்குமே ஒரு பிடிச்சமான ஒரு நாடு. அங்க போயிட்டு வந்தாலே நம்ம அங்க இருக்கணும் அப்படின்றது தான் எல்லாருக்குமே தோணும். சரி, இதுல என்ன இருக்குது? சுற்றுலா போறாங்க, வராங்க. அப்படி இருக்கும் பொழுது இதுல என்ன பிரச்சனை இருக்கு? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு பார்க்கும் பொழுது, சில காலங்களுக்கு முன்னாடி திடீர்னு இஸ்ரேல் ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க. அதாவது இலங்கையில் இருக்கக்கூடிய இஸ்ரேலியர்கள், யூதர்கள் உடனடியாக வெளியேற வேண்டும், யூதர்களின் உயிருக்கு ஆபத்து இருக்கு, ஸோ உடனடியா வெளியேறணும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் ஒரு ஆர்டர் போடுறாங்க. சரி, இப்ப அறிவிப்பு கொடுத்து அங்க இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகளை வெளியேற்றுறதுல என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு நம்ம இதை ஒதுக்கிட முடியாது. இங்க பல இடங்கள்ல இஸ்ரேலியர்கள் இலங்கையில் நிலம் வாங்குறதுக்காக நிறைய அத்தாட்சிகள் இருப்பதாக இலங்கையில் வாழ் இஸ்லாமியர்கள் குற்றம் சாட்டுகிறாங்க. சரி, ஒரு நாட்டுல போய் ஈஸியா நிலத்தை வாங்கிட முடியுமா? யாராலையும் முடியாது. அப்ப எப்படி இவங்க வாங்கியிருப்பாங்க? அதற்கு சில வழிகளை அவங்க கையாளுறாங்க. இன்னொருத்தர் மூலியமாக, அதாவது வெளிநாட்டில் குடியேறிய ஒரு இலங்கை குடியுரிமை பெற்றவர்கிட்ட நேரடியாக தொடர்பு கொண்டு அவர்கள் மூலியமாக இந்த இடத்தை வாங்க வைத்து, அதாவது பினாமியா வாங்க வைத்து அந்த இடத்தை அவர்கள் பயன்படுத்துவதாக தான் குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. மேலும் இஸ்ரேல் வீடுகள்ல, பொது இடங்கள்ல இலங்கையை சேர்ந்த பணியாட்கள் வேலை செய்வதாகவும் குறிப்பிடப்படுகிறது. அவர்கள் தொடர்பு மூலியமாக இங்கே இடங்களை வாங்குவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்ற விஷயங்களும் சொல்லப்படுது. இந்த அளவு ஒரு சில விஷயங்கள் கசிஞ்சிருக்கு. இது அரசுக்கு தெரியாதா அப்படின்னு பார்க்கும் பொழுது, கடந்த ஜூன் 15 அன்று நாடாளுமன்றத்தில் இலங்கையை சேர்ந்த மத மற்றும் கலாச்சார அமைச்சர் ஒரு அறிவிப்பு வெளியிடுறாரு. அதாவது இலங்கையில அதிகாரப்பூர்வமாக யூதர்களுடைய கலாச்சார மையங்கள் 4 இருப்பதாக அவர் தெரிவிக்கிறார். நிறைய இடங்கள்ல எந்த ஒரு உரிமையும் இல்லாம செயல்பட்டு வருவதாகவும் குற்றம் சாட்டப்படுகிறது. இலங்கை அப்படின்னாலே கடற்கரை பகுதி தான். ஸோ யூதர்கள் இலங்கை இருக்கக்கூடிய கடற்கரை பகுதிகளில் சில இடங்கள்ல அதிகம் கவனம் செலுத்தி அந்த இடத்தை நோக்கி தான் படையெடுத்து போறாங்க, அங்க இடங்களை மறைமுகமாக வாங்குறாங்க அப்படின்னு குற்றம் சாட்டப்படுது. சரி, இதுல என்ன இருக்கு? இஸ்ரேலியர்கள் அவங்களும் ஒரு மனுஷங்க தானே, அவங்க போய் வாழ தானே போறாங்க, இதுல என்ன இருக்கு அப்படின்னு நம்ம இத டக்குன்னு கடந்து போயிட முடியாது. காரணம் பாலஸ்தீனம். சொல்லணும்னு அவசியமே கிடையாது. இன்றைக்கு பாலஸ்தீனம், காசா, இந்த நாட்டுல எத்தனை பேர் உயிர் வாழ்றாங்க, எத்தனை பில்டிங் இன்னும் சரியாக இருக்கிறது, முழுமையாக இருக்கிறது அப்படின்றது உலகறிஞ்ச விஷயம். ஹிட்லரால் விரட்டி அடிக்கப்பட்ட யூதர்கள் தங்களுக்கு ஒரு அடைக்கலம் தேடி பாலஸ்தீன நாட்டுக்கு வந்திருந்தாங்க. அங்க இருக்கக்கூடிய ஒரு கடற்கரை பகுதிகளில் சில இடங்கள்ல வாழ்ந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அங்க இருக்கக்கூடிய நிலங்களை அதிக விலை கொடுத்து வாங்கினாங்க. இங்க இலங்கையில இப்ப நடக்கிற விஷயம் தான் அன்னைக்கு பாலஸ்தீனத்திலையும் நடந்தது. அந்த நாட்டின் குடிமகனா இருக்கக்கூடியவர்கள் வெளிநாட்டில் வேலை செய்வாங்க, அங்க குடியிருப்பாங்க. அவர்கள் மூலியமாக இடத்தை வாங்கி பின்னால தனக்கு முழுமையாக்கிக்கிறது. அங்கதான் இங்க நடந்திருக்கு. சரி, பாலஸ்தீனர்களும் சரி, இதுல என்ன இருக்குது, நம்மளுக்கு 1க்கு 3 மடங்கு நம்மளுக்கு லாபம் வருதே அப்படின்னு சொல்லிட்டு யூதர்களுக்கு தங்களுடைய நிலங்களை விற்றார்கள். கொஞ்சம் நாள் போக போக தான் இவர்கள் உலகில் இருக்கக்கூடிய எல்லா யூதர்களும் பாலஸ்தீனத்தை நோக்கி அங்க குடியமைச்சாங்க. அப்பதான் உணர்ந்தாங்க, பாலஸ்தீன மக்கள் நாம ஒரு மிகப்பெரிய தவறு செஞ்சிட்டோம், இது ஒரு வரலாற்று பிழை,
இன்றைக்கு நம்மளால வாழவே முடியல அப்படின்னு சொல்லி கதற ஆரம்பிச்சவங்க இப்போ வரைக்கும் கதறிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் நடக்கல, நீண்ட காலம் எடுத்துக்கிட்டது, வருடங்கள் எடுத்தது. அதன் பிறகுதான் தன்னுடைய வேலைகளை அவர்கள் காட்ட ஆரம்பிச்சாங்க. அது போலவே இன்றைக்கு இலங்கையில மிக குறைந்த சதவீதம் அங்கங்க இடங்களை சட்டத்துக்கு புறம்பாகவோ அல்லது வேறு விதமாகவோ வாங்கி குவிக்க ஆரம்பிக்கும் இஸ்ரேலர்கள் பின்னாளில் 1 வருடமோ 2 வருடமோ கிடையாது, 20 வருடமோ 30 வருடமோ 100 வருடமோ இதை தாண்டி தான் நம்ம பார்க்க முடியும். பாலஸ்தீனத்துல யூதர்கள் கையாண்ட முறையை தான் இலங்கையிலையும் இப்ப கையாள ஆரம்பிச்சிருக்கிறாங்கன்னு தான் குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. இலங்கையில கிழக்கு கடற்கரை பகுதிகளில் இஸ்ரேலியர்கள் போதை மருந்தை விற்பனை செய்து காவல்துறையிடம் மாட்டிருக்கிறாங்க. இதற்காக அங்க வழக்குகள் பதியப்பட்டிருக்கு. அங்க ஒரு 4 இடங்கள்ல அவருடைய செயல்பாடுகள் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. மற்ற நாட்டு மக்கள் இலங்கை மக்களுக்கு அவங்க விற்பனை செஞ்சிருக்கிறாங்க. அப்ப அந்த அளவுக்கு அவருடைய தொடர்புகள் விரிவடைஞ்சிருக்கு. இது சம்பந்தமாக வழக்குகள் பதியப்பட்டு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு. இப்ப இது சம்பந்தமாக இலங்கை இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அதிக அளவு குரல் கொடுத்துட்டு வராங்க. ஆனா இந்த பிரச்சனை இன்னும் பெருசா பூதாகரமாக இன்னும் வெடிக்கல. மொசாத் உலகிலேயே சிறந்த உளவு அமைப்புனா அது மொசாத் தான். இவர்களுடைய செயல்பாடுகள் யாராலையும் கணிக்க முடியாது. அந்த அளவு சீக்கிரட்டா அவர்களுடைய செயல்பாடுகளை வச்சிருப்பாங்க. இலங்கையில இந்த இஸ்ரேலியர்கள் இடம் வாங்கி குவிப்பது சம்பந்தமாக அவருடைய பின்னணியில இருப்பாங்களோ அப்படின்ற அச்சமும் எழுது. கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய பொருளாதார நெருக்கடியை சந்தித்த நாடு இலங்கை. இந்த நெருக்கடியை பயன்படுத்தி இலங்கையில தன்னுடைய செயல்பாடுகளை மொசாத் அதிகரிக்கிறதுக்கு எதுவும் திட்டங்கள் இருக்கிறதா அப்படின்னு சிந்திக்க வச்சிருக்கு. ஒரு துறைமுகத்தையே சீனாவுக்கு தாரை வார்த்தது இலங்கை. அது மட்டும் இல்லாமல் நிறைய இடங்கள்ல சீனர்களுடைய செயல்பாடுகள் அதிகம் இருக்கிறதை நம்ம நேரடியாகவே பார்க்கலாம். டீ கடைகள்ல பேப்பரே சைனீஸ் அவருடைய லாங்குவேஜ் இருக்கிற மாதிரி தான் பேப்பர்களை பார்க்க முடிஞ்சுது. அவர்களே சொன்னாங்க, இல்லைங்க நிறைய இடங்கள்ல வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய சொந்தமாக நிறைய நிலையங்கள் வேற அவங்க வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்களே குற்றம் சொல்லியிருந்தாங்க. லோட்டஸ் டவர் இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு மையத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடம். அங்க நம்ம போகும் பொழுதே அங்க வாசல் இருக்கிற செக்யூரிட்டி நம்மகிட்ட சொன்ன விஷயம், இல்லைங்க உள்ளே எங்களுக்கே அனுமதி கிடையாது, சீனாக்காரர் நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க, ஸோ வேற வழி இல்லைங்க அப்படின்னு அவங்களே சொல்லியிருந்தாங்க. அதிர்ச்சியான தகவல் அப்பயே கொடுத்துருந்தாங்க. ஒவ்வொரு நாடுகள் இலங்கையில ஆதிக்கம் செலுத்தணும், அங்க தன்னுடைய பங்களிப்பு இருக்கணும், நம்ம நாட்டோட நிறைய விஷயங்களை இணைச்சுக்கணும்னு அப்படின்னு நினைக்கிறாங்க. மிக அருகாமையில் இருக்கக்கூடிய இந்தியா, நம்ம நாடு இலங்கை இந்தியாவுடைய இணைப்பு பாலம் இன்னும் அதிகரிச்சிச்சு அப்படின்னா வரலாற்றுல எல்லா விதத்திலையுமே இலங்கைக்கும் நல்லது, இந்தியாவுக்கும் நல்லதுன்னு தான் சொல்ல முடியும். இருக்க இடம் கொடுத்த பாலஸ்தீனியர்களுக்கு இன்று இறப்பதற்கு மட்டுமே அனுமதி கொடுக்குது இஸ்ரேல். இலங்கை நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். கூடிய விரைவில் இலங்கை அரசாங்கம் யூதர்களுடைய இந்த மறைமுக செயல்பாட்டை தடுக்கணும் அப்படின்றது தான் எல்லாருடைய எண்ணமாகவுமே இருக்கு. இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்க இந்த வீடியோவை ஹைப் பண்ணுங்க. இதன் மூலியமாக இந்த வீடியோ இன்னும் பலரை போய் அடையிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். மிக்க நன்றி. வேறு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.